எல்லா செடிகளும் ஆல்மோஸ்ட் 70% மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் ஃபார்மேஷன் ஆகிருக்கு செடிகள். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆண் பிஞ்சுகளோட சேர்ந்து ஆண் பிஞ்சுகள் உந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிஞ்சுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். காலத்தினுடைய சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து காலத்தின் சேமிப்பு தான். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நமக்குரிய பராமரிப்பு செலவு வந்துட்டு இல்லாமல் போகுது, 2 ஆண்டுகள் மெயின்டெனன்ஸ் செலவு வந்து இல்லாமல் போகுது, 2 ஆண்டுகள் வந்து உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை, அப்போ இது எதுவுமே இல்லாமல் போகுது. அப்போ நம்ம வச்சு ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டை நோக்கி பயணப்படலாம். ஒரு ஏக்கருக்கு 10க்கு 10 இடைவெளியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 400 செடிகள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம். ஆனால் பழைய வந்து நாட்டு ரகங்களான பலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 மரம், 60 மரம், 50 மரம் தான் ஒரு ஏக்கர் சாகுபடி பண்ண முடியும். நம்ம இது சொல்லியிருந்தோம், இதனுடைய இலையை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் குத்துச்செடி, கிட்டத்தட்ட புஷ் டைப்பாக வந்து வரக்கூடியது. இதனுடைய அடித்தண்டை பாருங்களேன். இந்த ஸ்டெம்ப்லேயே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பிஞ்சுகள் இறக்க ஆரம்பிக்கும். அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். பலா வந்து சாகுபடி பண்ணணும், ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து வியட்நாம் பலா தான் இருக்கிறதுலே வந்து ஏர்லியராக வரக்கூடியது. அதனால தான் அதுக்கு பேரே வியட்நாம் சூப்பர் ஏர்லின்னு சொல்லுவாங்க. வியட்நாம் சூப்பர் ஏர்லியே பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்குது, வியட்நாம் ரெட்டு இருக்குது. ரெட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஆரஞ்சு கலரில் வரும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எல்லோ கூட பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சுவை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனுடைய பிரிக்ஸ் லெவலில் வந்து எப்படி ஒப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 21+ வந்து வியட்நாம் எல்லோ இருக்குது அப்படின்னா இது வந்து 1% ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 22, 22.5 அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வியட்நாம் ஆரஞ்சோட பிரிக்ஸ் லெவலில் வந்து இருக்கும். இந்த வியட்நாம் பலா வந்து ஏன் வந்துட்டு சாகுபடி ஒன்றா வந்துட்டு வேகமாக அறுவடைக்கு வருதுன்னா ஒரு ஏக்கருக்கு 10க்கு 10 இடைவெளியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 400 செடிகள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம். ஆனால் பழைய வந்து நாட்டு ரகங்களான பலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 மரம், 60 மரம், 50 மரம் தான் ஒரு ஏக்கருக்கு சாகுபடி பண்ண முடியும். நம்ம இது சொல்லியிருந்தோம், இதனுடைய இலையை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் குத்துச்செடி, கிட்டத்தட்ட புஷ் டைப்பாக வந்து வரக்கூடியது. இதனுடைய அடித்தண்டை பாருங்களேன். இந்த ஸ்டெம்ப்லேயே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பிஞ்சுகள் இறக்க ஆரம்பிக்கும். அடுக்கடுக்கா பார்த்தீங்களா இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க இந்த மாதிரி. அப்போ நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறோம், இங்கே பாருங்களேன், ஒரு செடி வளராமல் கிளைக்காது, கிளைக்காமல் பூக்காது, பூக்காமல் காய்க்காது. அப்போது எந்தெந்த வெரைட்டி எல்லாம் வந்துட்டு வளர்ந்து கிளை வரும், எந்தெந்த வெரைட்டி எல்லாம் வந்து கிளச்சிக்கிட்டே வளரும். இப்போ எலுமிச்சையில் எப்படி மார்க்கெட்டில் பண்ண வந்துட்டு செடி ஒரு 1.5 அடி செடி வரும்போதே நல்லா கிளை பிரிஞ்சு உங்களுக்கு பூ பிஞ்சுகளை இறக்குதோ, அதே மாதிரி வியட்நாம் எல்லோவாக இருக்கட்டும், வியட்நாம் ரெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா இது போல் வந்து நிறைய வந்து கிளைகள் அடுக்கடுக்கா அது போல் வந்து பிரான்ச்சஸ் தான் உருவாக்கும். அப்போ அதனால் என்னாகும், உங்களுக்கு பூ வரது வேகமாக வரும். எனக்கு பலா வந்து சின்ன செடியாக வச்சு கிட்டத்தட்ட இது வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆயிரும். ஆனால் வியட்நாம் எல்லோங்கிறது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்தில் அறுவடைக்கு போகலாம். அப்போ 2 வருஷ செடிகளாகவே அதாவது பூ பிஞ்சு வரக்கூடிய ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கொடுத்துக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு காலத்தினுடைய சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து காலத்தின் சேமிப்பு தான். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நமக்குரிய பராமரிப்பு செலவு வந்துட்டு இல்லாமல் போகுது, 2 ஆண்டுகள் மெயின்டெனன்ஸ் செலவு வந்து இல்லாமல் போகுது, 2 ஆண்டுகள் வந்து உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை, அப்போ இது எதுவுமே இல்லாமல் போகுது. அப்போ நம்ம வச்சு ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டை நோக்கி பயணப்படலாம். இவ்வளோ சின்ன தண்டை தானே இருக்குது. இதுலேருந்து பழம் வந்து எப்படி தாங்கும்னா வியட்நாம் பொறுத்தளவுக்கு பழத்தினுடைய சைஸ் ஒரு 5லேருந்து 6 கிலோ அவ்வளோதான். ஒரு பேஸ்கெட் பால் சைஸ் என்னவா இருக்கோ அந்த சைஸ் தான் வந்து பழம் வரக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 பிஞ்சுகளுக்கு மேலே வந்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அறுவடை கொடுக்கக்கூடியது. இதை நம்ம 2 பர்பஸாக வந்து பயன்படுத்தலாம். ஒன்று குழம்புக்கு கறிக்காயும் பயன்படுத்தலாம், 2வது நம்ம வந்துட்டு பழத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். பலாவுக்கு வந்துட்டு மார்க்கெட் இருக்கா மார்க்கெட் இல்லையாங்கிறத தாண்டி எல்லா நேரத்துலையும் வரக்கூடியது. கிட்டத்தட்ட அன்சீசன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆல் சீசனோட சேர்ந்த வெரைட்டி வருஷத்தில் 8லேருந்து 10 மாதம் வந்து அறுவடை தரக்கூடியது. சீசனபிள் கிராப்புக்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு சீசனுக்கு பழம் வரும். அப்போ அந்த சீசனில் வந்து எல்லா பழங்களும் வந்து பலா வந்து வரும்போது ஒன்றுக்கு விலை இருக்கும், ஒன்றுக்கு விலையெல்லாம் போகும். நம்ம சொல்கிறோம் ஒரு பழம் வெறும் 50 ரூபா தாங்க போதுங்க அப்படின்னா கூட ஒரு செடிக்கு நம்ம ஆவரேஜாக 20 பழம் போட்டோம்னா கூட ஒரு 1000 ரூபா வருமானமாச்சு. நாம் சொல்கிறோம் இல்லைங்க ஒரு செடி வெறும் 500 ரூபா தான் தருதுனா கூட ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கும் குறையாத வருமானம் தரக்கூடியது. அப்போது இதில் என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் வரும்னா பழம் வந்து ஒரு பால் மரத்தோடு சேர்ந்தது. நம்ம ஆரம்பிச்சு சொன்னால் இது ஒரு ட்ரைலேண்ட் கிராப். அப்போது பெரிய அளவுக்கு இது போல் பெரிய செடிகளை வைக்கும்போது பெரிய அளவுக்கு மெயின்டெனன்ஸுங்க கிடையாது. அதான் எனக்கு மேட்டாங்கல் பூமியாக இருக்குது, எனக்கு தண்ணி வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற நினைக்கிற விவசாயிகள் தாராளமாக வந்து பலா சாகுபடியை நோக்கி போகலாம். இதுபோல் பெரிய செடிகள் வைக்கும்போது 2 ஆண்டுகள் நமக்கு வந்து சேவிங்ஸாக வருது. ஒரு 6 மாதத்துலேருந்து நம்ம வந்து அறுவடையை நோக்கி போகலாம். இதுபோல் விரிய ரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள், இதுபோல் வந்து அடித்தண்டு வந்து இந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்குன்னு நினைக்கிற விவசாயிகள் நீங்கள் வந்து பாருங்க, எல்லா செடிகளும் ஆல்மோஸ்ட் 70% மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் ஃபார்மேஷன் ஆகிருக்கு செடிகள். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஆண் பிஞ்சுகளோட சேர்ந்து ஆண் பிஞ்சுகள் உந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிஞ்சுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த அடித்தண்டை பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு கட்டாவிரல் திக்னஸ் தான் இருக்குது. இந்த கட்டாவிரல் திக்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுபோல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் 21க்கு 21 க்ரோ பேக்கில் கமர்ஷியலாகவும் சரி இல்லை வீட்டு தேவைக்கும் சரி நம்மகிட்ட கொடுக்குறதுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி மென்மேலும் இன்னும் பல தகவல்களை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.